மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மயிலி, என்னால என் மனசை திருப்பி எடுத்துக்க முடியாது. நான் நினைச்சதை முடிச்சு தாண்டி மறுவேளை. என்ன விடுடா. என்ன விடு. ஏய், என்ன மயிலு, என்னாச்சு மயிலு? விடுடா. அண்ணி, என்னாச்சு? என்ன என்ன சத்தம்? விடு மயிலு, என்ன விடு. ப்ளீஸ் டா. என்ன பாரு. விடுடா. என்ன ஏதோ கனவு கண்டுட்டு எப்படி பெனாக்கிட்டு இருக்காங்க. என்ன விடுடா. மயிலு, மயிலு, என்னாச்சு? மயிலு, என்ன? ஐயோ, அக்கா வந்திருக்கேன். விடு. பாரு. மயிலு, ஏய் மயிலு, மயிலு இங்க பாரு. மயிலு, மயிலு, இந்தா தண்ணி குடி. தண்ணி குடி. என்ன ஆச்சு? குடி. என்னாச்சு? சொல்லு மயிலு, என்னாச்சு? அக்கா, அவன் என்ன துரத்தி வரான்க்கா. என்ன விடவே மாட்டேங்கிறான். என்ன காப்பாத்துக்கா. ஏய், என்ன சத்தம்? என்ன? ஓ, இன்னைக்கு இவளா? அவன் இங்க வரமாட்டான். மயிலு, அவனால இங்க வர முடியாது. நீ கனவு கண்டிருக்க. இல்லக்கா, அவன் நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துட்டான். இங்க வந்து என்ன துரத்துறான். அக்கா, அவனை எப்படியாவது இங்க இருந்து விரட்டி விடுக்கா. மயிலு, அவன் மேல நிறைய போலீஸ் கேஸ் இருக்குமா. அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டாங்க. இனி அவன் உன் பக்கத்துல கூட வர முடியாது. நீ கனவு தான் கண்டிருக்க. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. இல்ல, அவன் ஆள்ல தான் இருக்கான். நான் எந்த பக்கம் போனாலும் என்ன துரத்திக்கிட்டே இருக்காங்கா. இங்க பாரு. இப்ப நீ எங்க இருக்க? பெட்ல தானே இருக்க. இவ்வளவு நேரம் தூங்கிட்டு தானே இருந்த. இந்த சமயத்துல துரத்துறானா என்ன அர்த்தம்? உன் கனவுல தான் இது நடந்திருக்கு மயிலு. ஒரு பெரிய ஆபத்துல இருந்து இப்பதான் நீ மீண்டு வந்திருக்க. அதனால அது கனவா வந்திருக்கு. மயிலு, வேற ஒண்ணும் இல்ல. ஏண்டி, அவன் இந்த வீட்டுக்குள்ள வந்துருவானா? அதுவும் நான் இங்க இருக்கும்போது வந்துருவானா? அவனோட நல்ல நேரம். உன்னை தேடி நான் வரல. நான் அங்க வந்திருந்தேன். இந்நேரம் அவன் பேயாதான் அலைஞ்சிருக்கணும். இதுல அவன் நம்ம வீட்டுக்குள்ள வேற வந்துருவானா? நான் தான் விட்டுருவேனா? அவன் நம்ம ஆள் வரைக்கும் வந்தான். நீ மயிலு, உனக்கு பெரிய ஆபத்து நடக்க இருந்துச்சு. கடவுள் எங்களை சரியான நேரத்துல கொண்டு வந்து சேர்த்துட்டதால உன்னை நாங்க காப்பாத்தி பத்திரமா கூட்டிட்டு வந்துட்டோம். இனி உனக்கு எந்த ஆபத்தும் இல்ல. நீ பயப்படாத. உன் வயசுல இருக்கிற பொண்ணுங்க நிறைய பேருக்கு வர்ற குழப்பம் தான் இது. மயிலு, நம்ம முன்னாடி இருக்கிறவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியாம அவனை முழுசா நம்புறது, அதான் உன் விஷயத்துல நடந்துருச்சு. இப்ப அதுல இருக்கிற ஆபத்தை நீ புரிஞ்சுக்கிட்ட. இனி எப்போ அந்த தப்ப நீ பண்ணவே மாட்ட. நீ தைரியமா இரு. உனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் உன்னை காப்பாத்துறதுக்கு நானும் விஜய் மாமாவும் அண்ணியும் இருக்கோம். உன்னை கைவிட்டுற மாட்டோம். நீ தைரியமா இரு. மயிலு, உன் அப்பா அம்மா இருந்திருந்தா கூட இப்படி பாத்திருக்க மாட்டாங்க. ஏன், இந்த விஷயம் உன் அண்ணனுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், வெட்டியே போட்டிருப்பாரு. மயிலு, இவங்க 2 பேரும் உன்னை பெத்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிறாங்க. தயவு செஞ்சு இன்னொரு தடவை இந்த தப்ப பண்ணிடாத. நான் பண்ண மாட்டேன். நீ செத்தாலும் இனிமே அப்படி ஒரு தப்ப பண்ண மாட்டேன். நீ ஏன் இந்த மாதிரி பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்லிக்கிட்டு இருக்க? தைரியமா இரு. இனி எல்லாமே நல்லா தான் நடக்கும். அக்கா, கண்ணை முழிச்சிருக்கிறப்போ தைரியமா தான் இருக்கு. ஆனா தூங்கிட்டா அந்த தைரியம் எங்கேயோ போயிருது. பயமா இருக்கு. உடம்பெல்லாம் வேர்க்குது, நடுங்குதுக்கா. ப்ளீஸ்க்கா, இன்னைக்கு ஒரு நாள் என் கூட படுக்கா. நீ என் கூட இருந்தா எனக்கு தைரியமா இருக்கும்க்கா. ப்ளீஸ்க்கா. மல்லி, மயில் சொல்றது சரிதான். இப்பதான் அவ அவ்வளவு பெரிய அதிர்ச்சியில இருந்து மீண்டு வந்திருக்கா. 1-2 நாள் அந்த பதட்டம் இருக்கதான் செய்யும். நீ அவளோடய படு. நான் வெண்பாவை பாத்துக்கிறேன். சரிங்க. இந்த வீட்ல யாரு எந்த நேரத்துல கூப்பாடு போடுவாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஒரு ராத்திரி கூட இந்த வீட்ல நிம்மதியா தூங்க முடியல. நீ நிம்மதியா தூங்கணும்னா உன் வீட்ல போய் நீ தூங்கு. எங்க வீட்ல ஓசியில தங்கி இருந்தனா இந்த மாதிரி தொந்தரவுலாம் இருக்கதான் செய்யும். டேய், கோர்ட் ஆர்டர் சீக்கிரம் வரும். அப்புறம் தெரியும் யார் இங்க ஓசியில இருக்காங்கன்னு. வரட்டும், உங்க எல்லாரையும் என்ன பண்றேன்னு பாருங்க. ஏய், பார்க்கலாம், போடி. ஏய், போடா.
இப்படி பண்றா? சரி நீ படு. படு. முதல்ல ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி இந்த நாகு கும்பல வீட்டை விட்டு துரத்தணும். ஏதோ கொஞ்ச நாள் இருந்துட்டு போவான்னு பார்த்தா அப்படியே மொத்தமா குடும்பமா இங்க டேரா போடவே ஆரம்பிச்சிட்டாங்க. நடு ராத்திரின்னு கூட பார்க்காம கத்தி என் தூக்கத்தையே கெடுத்துட்டா அந்த மயிலு. ஐயோ, இனிமே நான் எத்தனை மணிக்கு தூங்குறது? சரி, கண்ணை மூடிக்கிட்டு படுப்போம். எத்தனை மணிக்கு தூக்கம் வருதோ தூங்குவோம். நேரத்துல யார் எனக்கு மெசேஜ் பண்றது? அதுவும் செகண்ட் நம்பர்ல இருந்து வந்திருக்கு. நினைச்சேன் அந்த கவின் தான் மெசேஜ் அனுப்பியிருக்கான். ஏதோ வாய்ஸ் மெசேஜ் ஒண்ணு வந்திருக்கே. என்ன பண்றது? எப்படியும் பணம் கேட்பான். நிலத்தை விக்கிறதுக்கு உன் ரகு கிட்ட தாண்டா கொடுத்துருக்கேன். பணம் வந்த உடனே தரேன்னு சொல்லுவோம். ராஜி, உனக்கு கொஞ்சம் கூட என் மேல பயமே இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த ரகுவை டீல் பண்ற மாதிரி என்னையும் டீல் பண்ணலாம்னு நினைக்கிறியா? இல்ல, அப்படிலாம் இல்ல. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுற. யாரு? நான் தப்பா பேசுறேனா? உன்கிட்ட பணம் வேணும்னு கேட்டு எத்தனை நாள் ஆச்சு? இன்னைக்கு வரைக்கும் இந்த தேதியில தரேன்னு ஒரு வார்த்தை சொன்னியா? தெனாவட்டா இருக்க. தெனாவட்டெல்லாம் இல்லப்பா. என் நிலைமை உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நடிக்காத. என்ன சமாளிக்கலான்னு பாக்குறியே தவிர பணம் தரேன்னு உன் வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வெளியில வர மாட்டேங்குது. சின்ன பையன் தானே, என்ன பண்ணுவான்னு நினைச்சிட்டு இருக்கியா? இப்ப வைக்கிறேன் பாரு உனக்கு வேண்டி. நான் அந்த வீடியோவை, அதான் நீ அந்த ரேணுகாவை நான் தான் கொலை பண்ணேன்னு வாக்குமூலம் கொடுத்த வீடியோவை இந்த செகண்ட் உன் தம்பி விஜய்க்கு அனுப்புறேன். என்ன நடக்குதுன்னு பாரு. ஐயோ, என்ன இவன் அந்த வீடியோவை விஜய்க்கு அனுப்புறானா? ஐயோ கடவுளே, விஜய்க்கு மட்டும் அந்த வீடியோ போச்சுன்னா என் மொத்த வாழ்க்கையுமே காலி ஆயிடுமே. இப்ப என்ன பண்றது? அந்த வீடியோ விஜய் கைக்கு போக கூடாது. என்ன பண்றது? எப்படியாவது போய் அந்த வீடியோவை டெலீட் பண்ணிடுவோம். விஜய் போனை எங்க வச்சிருக்கான்? கண்டிப்பா இந்த நேரத்துல சார்ஜ் போட்டிருப்பான். எந்த இடத்துல சார்ஜ் போட்டு வச்சிருக்கான்? விஜய், மல்லி, நாகு எல்லாரும் மயில் ரூம்ல தான் இருப்பாங்க. இதான் சரியான நேரம். அவன் ரூமுக்கு போய் அந்த மொபைல் எடுத்து அந்த மெசேஜை டெலீட் பண்ணிட வேண்டியதான். அட, பழைய லாக்கு தானா? எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? என்ன, எந்த மெசேஜும் வரல.
ஒருவேளை லேட்டா அனுப்புவானோ? சில சமயம் மெசேஜ் லேட்டா கூட டெலிவரி ஆகும்ல. இப்போ என்ன பண்ணலாம்? பேசாம இவன் மொபைலை தூக்கிட்டு போயிடுவோம். விஜய், நீ எங்க போன? உன்னை தேடிதான் நான் இங்க வந்தேன். நீ என்ன தேடி வரலையே, என் போனை தேடி வந்திருக்க. இப்ப எதுக்கு என் போனை எடுத்த? அது விஜய், நம்ம அஞ்சனா இருக்கால, அதான் நம்ம அஞ்சனா, அவளோட போன் நம்பர் எனக்கு தேவைப்பட்டுச்சு. நீ இருந்தா உன்கிட்ட வாங்கிட்டு போலான்னு பார்த்தேன். நீ இல்ல. சரி, தம்பி போன் தானே, நாமளே எடுத்துக்கலான்னு போன் எடுத்தேன். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. ஏய், நீ பொய் சொல்ற. நிச்சயமா நான் வரும்போது ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். பொய் சொல்லாம சொல்லு, என்ன உன் பிளான்? உன் போனை வச்சுட்டு நான் என்னடா பிளான் பண்ண முடியும்? நான் தான் சொன்னேன்ல, அஞ்சனா நம்பர் தேடிதான் நான் வந்தேன். என்னடா நீ உன் சொந்த அக்காவை நம்ப மாட்டேங்கிற? அக்கா, அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாத, உன் கழுத்தை நெரிச்சிருவேன். அன்னைக்கு போனை திருடி எடுத்துட்டு போய் அந்த இன்ஸ்பெக்டர் தீபிகா கிட்ட கொடுத்தவதானே நீ? அப்ப நீ எனக்கு அக்கா இல்லையா? இப்ப திடீர்னு எனக்கு அக்காவாயிட்ட. ஐயோ டேய், அந்த போனை எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்தா மல்லியை தூக்கி உள்ள போட முடியும்னு தீபிகா சொன்னாங்க. மல்லியை தூக்கி உள்ள போடுறதுன்னா எனக்கு அப்படி சக்கரை பொங்கல் சாப்பிடுற மாதிரி இல்ல. அதுக்காக தான் அப்படி பண்ண. மத்தபடி உனக்கு எதிரா நான் ஏதாவது பண்ணிருக்கேனான்னு சொல்லு. மல்லிக்கு எதிரா நீ பண்றது எனக்கு எதிரா பண்ற மாதிரி தான். மல்லி வேற, நான் வேற கிடையாது. அதனால உன்னோட இந்த சிலுமுல எல்லாத்தையும் இதோட நிறுத்திக்க. என் போனை கொடு. ஏய், இப்ப நீ ஏதோ பண்ணிருக்க, அது மட்டும் என்னால நிச்சயமா சொல்ல முடியும். டேய், அதான் ஒண்ணும் பண்ணலன்னு சொல்றேன்ல, மறுபடியும் என்ன சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்க. என்னடா நீ? சரி விடு, நான் போறேன், எனக்கு தூக்கம் வருது. போய் தொலை. ஐயோ, சிங்கமா மாட்டிக்கிட்டேன். போன் கரெக்டா இப்ப விஜய் கையில வேற இருக்கு. மெசேஜ் ஒருவேளை லேட்டா டெலிவரி ஆச்சுன்னா இப்ப விஜய் அதை பாத்துருவானே. இப்போ அதை என்ன பண்ண போறோம்? ஷோ, என்ன இவன் ஏதோ ஒரு ஆடியோ அனுப்பியிருக்கான். என்ன அனுப்பியிருக்கான்னு வேற தெரியலையே. என்ன ராஜே, அல்ல விட்டுருச்சா? பயந்து நடுங்கி இருப்பியே. விஜயோட போனை தேடி ஓடி இருப்பியே. போன் எடுத்து மெசேஜ் கூட பார்த்திருப்பியே. அங்க ஒண்ணும் இருந்திருக்காதே. நான் அந்த வீடியோவை இன்னைக்கு அனுப்பல. உனக்கு ஒரு தடவை மன்னிப்பு கொடுக்கலான்னு தான் அந்த வீடியோவை அனுப்பல. எனக்கு பணத்தை எப்ப தருவ? உடனடியா ஒரு டேட் சொல்லு. இல்ல நிச்சயம் இந்த வீடியோ ஒரு காப்பி கமிஷன் ஆபீஸ்க்கு போகும், இன்னொரு காப்பி உன் தம்பிக்கு போகும். ஜாக்கிரதை. அப்பாடா, நல்ல வேளை அவனுக்கு வீடியோ அனுப்பல, நான் தப்பிச்சேன். நாளைக்கு முதல்ல ரகு கிட்ட சொல்லி இந்த பணத்தை ஏற்பாடு பண்ண பார்க்கணும். இல்லைன்னா இவன் நம்மள சாகடிச்சிருவான். ஒரு நிமிஷம் நம்மள என்ன பாடுபடுத்திட்டான். ஷோப்பா, ஐஷோ, லஞ்சுக்கு சாதமும் கேரட் பொரியலும் வச்சிருக்கேன். கேரட் பொரியல் நிறைய வச்சிருக்கேன், மிச்சம் வைக்காம சாப்பிடணும். சரியா மம்மி? ஸ்நாக்ஸுக்கு நட்ஸும் டேட்ஸும் வச்சிருக்கேன், அதுதான் நீ சாப்பிடணும். அதை யாருக்காவது கொடுத்துட்டு சாக்லேட் வாங்கி சாப்பிட கூடாது. சரியா? ஓகே மம்மி. டயட் ஒழுங்கா இருந்தாதான் ஹெல்த் நல்லா இருக்கும். ரன்னிங் காம்படிஷன்ல வின் பண்ண முடியும். புரியுதா? புரியுது மம்மி. தாத்தா, டாடி எங்க? அது சின்ன ஒரு வேலையா வெளியே போயிருக்காருமா. காலையில கிளம்பி போயிட்டாரு. நான் ஸ்கூலுக்கு கிளம்பும் போது டாடியும் கூட இருக்கணும்னு சொன்னால, அதுக்குள்ள வந்துடுவேன்னு சொன்னாருமா. என்னன்னு தெரியல, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு போல இருக்கு. சரி கிளம்பு, சாயந்தரம் டாடி வந்துருவார். தாத்தா, டாடிய பார்க்காம ஸ்கூலுக்கு போறது எனக்கு ரொம்ப அப்செட்டா இருக்கு தாத்தா. என்னடி அப்செட் உனக்கு? என்ன புது புது வார்த்தையெல்லாம் பேசுற? இத்தனை நாள் என்ன உன்ன டாடி தான் அனுப்புனாரா? நான் தானே அனுப்புறேன். அப்புறம் என்ன உனக்கு?
இத்தனை நாள் நீங்க நான் அனுப்புனீங்கல்ல மம்மி இனியாச்சும் டாடிய நான் அனுப்பி விடலாம்ல. எதுக்கு எடுத்தாலும் டாடி டாடின்னு ரொம்ப டென்ஷன் பண்றா மாமா இவ. நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா எனக்கு கோவம் வந்துரும் பாத்துக்க. டாடி கூட பாப்பா இருக்கணும் தான் நான் தீபனை வீட்டுக்கு கூட்டு வந்தோம். இன்னைக்கு ஒரு நாள் இல்லைன்னு உடனே அப்செட் ஆயிட்ட பத்தியா? போக போக எல்லாம் சரியாயிடுமா. மாமா குழந்தைதான் இவ்ளோ ஃபீல் பண்றான்னு தெரியுதுல்ல. அவன் எங்க போயிட்டான்? இருந்து பொறுப்பா கிளப்பி அனுப்ப வேண்டியதானே? ஒரு சின்ன வேலை தானமா சொன்னாரு, எப்படி வந்துட்டு வருமா? வந்துட்டேன் என்னடா கிளம்பியாச்சா? நான் கிளம்பிட்டேன் டாடி. நீங்க எங்க போனீங்க? நீங்க தான் என்ன ஸ்கூலுக்கு விடணும்னு நான் சொன்னேன்ல. ஒரு கிளைண்ட் மீட்டிங் செல்லும், சீக்கிரம் வந்துடலாம் தான் போனேன், ஆனா லேட் ஆயிடுச்சு. சாரி. அதான் நீ போறதுக்குள்ள வந்துட்டேனே. டாடி இனிமே காலையில எங்கேயும் போவாதீங்க. உங்களை பார்த்துட்டு ஸ்கூலுக்கு போனாதான் நான் ஹாப்பியா இருப்பேன். ஓகேடா செல்லம், நான் இனிமே எங்கேயும் போக மாட்டேன். இப்போ ஆட்டோ வந்துருச்சு, கிளம்பலாமா? ஓகே டாடி. ஸ்நாக்ஸ் லஞ்ச் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்துட்டேன் டாடி. வெரி குட். சரி, நான் போய் இவ்வளவு ஆட்டோ ஏற்றி விட்டு வந்துடுறேன். மம்மிக்கு பாய் சொல்லு. பாய் மம்மி. அங்கிளுக்கு பாய் டாடா. பாத்தியம்மா இவ்வளவு சந்தோஷமா போறா பாரு. நாம அனுப்பி வைக்கும் போது என்னைக்காவது இவ்வளவு சந்தோஷமா போயிருக்காளா? மாமா அவனை ரசிச்சதெல்லாம் போதும். டிஃபன் எடுத்து வைங்க. நானும் கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் போகணும். அம்மா தம்பி வரட்டுமேன்னு பார்த்தேன், 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாமே. ஏன் இத்தனை நாள் என்ன நான் அவனோட சேர்ந்து தான் சாப்பிட்டேனா? நான் ஒன்னும் ஐஷம் இல்ல. அவன் இல்லன்னா நான் ஒன்னும் ஏங்கி போயிட மாட்டேன். யார் இல்லாமே என்னால வாழ முடியும். நீங்க டிஃபன் எடுத்து வைங்க. சரிம்மா, எடுத்து வைக்கிறேன். தீபிகா, தம்பி சாப்பிட சொல்லுமா. ஏன் அவருக்கு சாப்பிட தெரியாதா? பசிச்சா சாப்பிடட்டும், இல்லன்னா சும்மா இருக்கட்டும். நான் இங்க யாருக்கும் பொண்டாட்டியும் இல்ல, யாரையும் தாங்கவும் முடியாது. தம்பி நீங்க உட்காருங்க, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். நீங்க சிரமப்பட வேணாம் அங்கிள், நான் நிச்சயம் சாப்பிடுவேன். ஆனா இந்த சாப்பாடு இல்ல. இந்த சாப்பாடு இல்லையா? அப்படின்னா? சார், டெலிவரி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. என்ன தம்பி இது? டிஃபன் அங்கிள், எனக்கு ஆர்டர் பண்ணுது. யாரோட உழைப்பும் எனக்கு வேண்டாம். எனக்கான சாப்பாட்டை என்னால வாங்கிக்க முடியும். தம்பி இது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஒரே வீட்டுல ஒன்னா இருக்கணும்னு தானே வந்தீங்க. இங்க வந்து 2 கட்டிலு 2 சாப்பாடுனா நல்லாவா இருக்கு? நீங்க சாப்பிட சொல்றீங்க அங்கிள், ஆனா சொல்ல வேண்டியவங்க சொல்லலையே. நான் எப்படிங்க சாப்பிட முடியும்? மாமா நான் இதுக்காக வருத்தப்படல. இங்க யாரும் கெஸ்டும் இல்ல, இது கெஸ்ட் ஹவுஸும் கிடையாது. வேணும்னா சாப்பிடட்டும், இல்லாட்டி ஆர்டர் பண்ணிட்டு போகட்டும். அதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ண போறதில்ல. நானும் வெளியே சாப்பாடு கிடைக்கலன்னு இங்க வரலாம் அங்கிள். என் பொண்ணுக்காக தான் இங்க வந்திருக்கேன். எனக்கு சாப்பாடு கொடுக்க வெளியே நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தன்மானமும் மரியாதையும் தான் முக்கியம். அது எங்க இருக்கோ அங்கதான் நானும் சாப்பிட முடியும். இப்பவாவது அவனோட இடம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டானே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். சாப்பாடு அவனுக்கும் சேர்த்து வைக்கிறேன்னு ஃபுட் எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எப்பவும் சாப்பாடு பண்ற மாதிரி நம்ம 3 பேருக்கு மட்டும் பண்ணுங்க. நான் கிளம்புறேன். தம்பி கடவுள் நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்றத பாக்குறதுக்கு வாய்ப்பு கொடுத்தான்னு நினைச்சேன். அது நடக்கல. மறுபடியும் நீங்க 2 பேரும் சண்டை போறத நான் பார்க்க போறேன்னு நினைக்கிறேன். ஏன் தம்பி நீங்களும் இப்படி பண்றீங்க? அங்கிள், நீங்களும் பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க. நானா ப்ராப்ளத்தை கிரியேட் பண்றேன், அவ தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கா.
அவ வீட்டுக்கு கூப்பிட்டப்ப அவ மாறிட்டா, இனிமே சந்தோஷமா சேர்ந்து வாழ போறோம்னு நினைச்சு இங்க வந்தேன். வந்ததுல இருந்து அவ எப்படி நடந்துக்கிறான்னு நீங்களும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. இதுல என்ன பண்ண சொல்றீங்க? ஹலோ மேடம், ஏன் இப்படி நடந்துட்டு இருக்கீங்க? அடிக்கிற வெயிலுக்கு ஏசி ரூம்ல பிரசன்டா உட்காந்துருக்கலாம் இல்லையா? ஏய், மேடம்க்கு ஏதாவது ஜூஸ் கொடுத்தீங்களா? மேடம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. என்ன மேடம், என் வீட்டுக்கு வந்தா சாப்பிடாம போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ரகு, நான் இப்போ எதுவும் சாப்பிடுற மூட்ல எல்லாம் இல்ல. ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. மேடம், ஒரு கப் மோர் குடிக்கலாம்ல? இந்த வெயிலுக்கு நல்லா இருக்கும். ஐயோ ரகு, என் ப்ராப்ளம் என்னன்னு உங்களுக்கு புரியவே இல்லையா? நான் இங்க கத்தி மேல நடந்துட்டு இருக்கேன் ரகு. ஒவ்வொரு நாளும் என்ன நடக்கும்னு பதட்டத்துல இருக்கேன் நானு. எனக்கு சன்செட் ஆகும்போது நான் வீட்ல இருப்பேனா இல்ல ஜெயில இருப்பானான்னு எனக்கே தெரியல. இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் எனக்கு இப்படி எந்த இதுவும் வேண்டாம். ப்ளீஸ், எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்க செய்யுங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.